ஓகே, இப்போ யூனிட் 1ல பிசிக்கல் குவான்டிட்டிஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் முடிச்சதுனால அடுத்த டாபிக் டெரைவ்ட் குவான்டிட்டி. டெரைவ்ட் குவான்டிட்டில மொத்தம் மினிமம் நம்ம பார்க்க வேண்டியது 20 to 25 டாபிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். பட் இதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க என்சிஆர்டில அந்த 94 ஃபார்முலாஸ் இருக்குது. என்சிஆர்டியோட அப்பெண்டிக்ஸ்ல அதை நீங்க ஃபர்ஸ்ட் வால்யூம் 11th கிரேட்ல அதை எடுத்து நீங்க எக்ஸசைஸ் வந்து போட்டு பார்த்துக்கலாம். இப்போ டெரைவ்ட் குவான்டிட்டிஸ் பத்தி பார்க்கும்போது பிசிக்கல் குவான்டிட்டிஸ் பாருங்க. பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல ஏரியா இருக்கு. ஏரியாவை நம்ம எதுல இருந்து டெரைவ் பண்றோம் அப்படின்னா லென்த் இன்டு பிரெத். சரிங்களா? லென்த் அப்புறம் அதுல இருந்து நீளம் இன்டு அகலம்னு சொல்றோம். இது நீளம், இது அகலம். சரிங்களா? பிரெத் லென்த் இன்டு பிரெத்னு போட்டீங்கன்னா லென்த் எதுல அளக்க போறோம், என்ன ஸ்கேல் யூஸ் பண்றோம், மீட்டர் ஸ்கேல். அதனால எம்னு போட்டிருக்கோம். பிரெத் அதையும் மீட்டர்லாம் அளக்க போறோம். மீட்டர் இன்டு மீட்டர். ஸோ சிம்பிள் ஆட்டோமேட்டிக்கா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது எம் ஸ்கொயர் அப்படி எழுதிருக்கோம். சிமிலர்லி அப்படி பாத்தீங்கன்னா வால்யூம்க்கு லென்த் பிரெத் இது ஒரு ஏரியா கவர் பண்ணுது. ஏரியா இன்டு ஹைட் அப்படின்றதுனால இதை நம்ம வால்யூம்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இது ரெண்டும் சேர்த்து லென்த் இன்டு பிரெத், இது ஏரியா. அதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதுதான் அந்த ஏரியாவோட ஃபார்முலா. மேல என்ன எழுதியாச்சு. அதோட சேர்த்து ஹைட் போட்டீங்கன்னா இது வால்யூமும் மாறிடுது. ஸோ வால்யூம் அப்படின்றது மீட்டர் இன்டு மீட்டர் இன்டு மீட்டர், தட் இஸ் மீட்டர் கியூப். ஓகே. தேர்டா டென்சிட்டி. டென்சிட்டின்றது நீங்க தமிழ்ல சொல்லணும்னா கன அளவு அல்லது கொள்ளளவு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு ஒரு வெசலுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த டென்சிட்டியை வந்து மாஸ் பை வால்யூம், தட் இஸ் மாஸ் கண்டெய்ன்ட் இன் லிமிடெட் வால்யூம். ஒரு வால்யூம்ல எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது அந்த டென்சிட்டி அப்படின்ற கான்செப்ட். இதுல வந்து மாஸ் அதுக்கான எஸ்ஐ யூனிட் கேஜி. இது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டில நம்ம பார்த்ததுதான். வால்யூம் மீட்டர் கியூப் போட்டிருக்கோம். ஸோ கேஜி பர் மீட்டர் கியூப்ன்றதுதான் இங்க எஸ்ஐ சிம்பிளா இருக்கு. கேஜி பர் மீட்டர் கியூப். அப்புறம் வெலாசிட்டி ஆர் ஸ்பீடு. சரிங்களா? இதுக்கான பேசிக் டெஃபினிஷன் ஹவவர் சேஞ்ச் ஆகுது. பட் எஸ்ஐ யூனிட்ல மாற்றம் இல்லாதனால நம்ம அப்படியே வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் ரெண்டுக்கும் ஒரே யூனிட் தான் போட்டிருக்கோம். ஸ்பீடுன்னு சொல்லும் போது டிஸ்டன்ஸ் சொல்லணும். வெலாசிட்டின்னு சொன்னீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லியிருக்கணும். பட் ஹவவர் நம்ம ஏதாவது ஒரு யூனிட் எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் ஆர் யூ கேன் சே டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னால நான் பீன் போட்டிருக்கேன். டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி ஆர் ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர். மீட்டர்ல நம்ம அளக்குறோம். டைம் செகண்ட்ஸ் எஸ்ஐ யூனிட், மீட்டர் பெர் செகண்ட். எஸ் மேல போகும்போது பவர் -1 வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்னா ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஹவு ஸ்லோ த மூவ்மெண்ட் இஸ் ஹேப்பனிங். அதாவது வேகத்தில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். டைமை பொறுத்து ஸ்பீட் ஆர் வெலாசிட்டில சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதை மென்ஷன் பண்றதுக்கு நம்ம ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டி பை டைம். சரிங்களா? வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டிக்கான யூனிட் பார்த்தோம், மீட்டர் பெர் செகண்ட் ஆல்ரெடி பார்த்தது. அது கூட இன்னொரு செகண்ட் இதுல டினாமினேட்டர்ல வந்துட்டதுனால இந்த யூனிட்டை வந்து நீங்க மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு ஸ்கொயர் ஆர்ல 2 செகண்ட்ஸ் வந்து கீழே ஆல்ரெடி ஒரு செகண்ட் இருக்கு, கீழே உள்ளது மேல போச்சு. இப்போ மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். சரிங்களா? இதான் 5 குவான்டிட்டி. அடுத்த 5 குவான்டிட்டியை பார்க்கலாம். பிசிக்கல் குவான்டிட்டிஸோட கன்ட்ரிபியூஷன் ஃபார் டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் சொல்லலாம். இது எங்க இருந்து எடுத்திருக்கோம்? செகண்ட் லா ஆஃப் நியூட்டன். நியூட்டன் செகண்ட் லால ஆல்ரெடி பார்த்தது. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அதுக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்க. மாஸ் கிலோகிராம்ல மெஷர் பண்றோம். ஆக்சலரேஷனுக்கான இது பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம். போன இதுல பார்த்திருக்கோம். இதுக்கு முந்தின குவான்டிட்டியில. அப்ப அந்த ஆக்சலரேஷன் யூனிட் மட்டும் அப்படியே நம்ம ரிப்பீட்டடா எழுதி வச்சிருக்கோம். சரிங்களா? ஒண்ணு இத கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லலாம், அல்லது ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன்னே சொல்லிடலாம். நியூட்டன் இது எஸ்ஐ யூனிட் தான். அடுத்து ஒர்க்குக்கான யூனிட் பாருங்க. ஒர்க் எக்ஸ்பிரஷன் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். நீங்க என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, என்ன விசை செலுத்துறீங்க, அந்த விசைக்கு ஏற்ற மாதிரி நகர்வு இருக்கா, இடப்பெயர்ச்சி நடந்திருக்கா அப்படின்னு பாக்குறீங்க. ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். நியூட்டன் இன்டு மீட்டர். ஸோ நியூட்டன்றது ஃபோர்ஸ்க்கான யூனிட். அது இந்த இங்கே இருக்கு. நியூட்டன் எழுதியிருக்கோம், மீட்டர். சரிங்களா? ஸோ நியூட்டன் மீட்டர் அல்லது சிம்பிளா ஒர்க் டனுக்கான யூனிட்டை வந்து எஸ்ஐ யூனிட் ஜூல்னே சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்து தேர்ட் குவான்டிட்டி. இது 8th குவான்டிட்டி டார்க். டார்க்ன்றது ரொட்டேஷனல் எஃபெக்ட் ஆஃப் லீனியர் ஃபோர்ஸ் அப்படி சொல்லலாம், அல்லது டார்க் எப்படி சொல்லுவீங்க, திருப்பு விசைன்னு சொல்லலாமா? தமிழ்ல திருப்பு விசைன்னு சொல்லுவீங்க. ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஃபோர்ஸ் எங்க நீங்க அப்ளை பண்ண போறீங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டோர் ஒன்று இருக்கு. இப்படிதான் டோர் இருக்கு. இப்போ டோர் இருக்கும்போது நீங்க டோர்ல இந்த இடத்துல கைப்பிடி வச்சிருக்காங்க, இந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கு. இதான் ஹீல் இருக்குது, ஹிஞ்சஸ் இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க இருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதிகமான தூரம் இருந்து இங்க ஃபோர்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொட்டேஷனல் எஃபெக்ட் கொஞ்சம்
ஈஸியா நடக்கும். அதனால ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம். வாட் எவர் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், பேரலல் டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே மீட்டர் தான் மெஷர் பண்ண போறோம். ஸோ மீட்டர் தான் எஸ்ஐ யூனிட். ஃபோர்ஸுக்கான எஸ்ஐ யூனிட் நியூட்டன். அப்போ நியூட்டன் மீட்டர். ஸோ அப்போ இதுக்கும் நியூட்டன் மீட்டர் சொல்லலாம். இந்த குவான்டிட்டி டார்க்கு கூட நியூட்டன் மீட்டர் தான் அல்லது ஜூல்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்து பொட்டன்ஷியல் அண்ட் கைனடிக் எனர்ஜி. சரிங்களா? எனர்ஜியோட 2 டிஃபரெண்ட் ஃபார்மேட், பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் கைனடிக் எனர்ஜி பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு U அப்படின்ற சிம்பிள் சொல்லுவோம். மாஸ் mgh ஃபார்முலா, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது என்னது? இது ஆக்சலரேஷன் டியூ டு, அப்ப இது என்னது? ஆக்சலரேஷன் தான். ஆக்சலரேஷன் யூனிட் எழுதிருந்தோம். நீங்க எதுக்குள்ள ஏற்கனவே மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அதே யூனிட் இங்க ஏன் போட்டிருக்கோம், இங்க ஜீன் போட்டிருக்கோம். இங்க வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றதுனால இந்த ஜீன் வேர்ட்ஸ் எடுத்திருக்கோம். அதர்வைஸ் நீங்க இது ஆக்சலரேஷன் தான் எடுத்துக்கணும். அப்போ ஹைட். சரிங்களா? சோ மாஸ்க்கான எஸ்ஐ யூனிட் கேஜி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதுக்கான எஸ்ஐ யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதுக்கப்புறம் ஹைட்டுக்கு ஹைட் மீட்டர் தான் அளக்க போறோம். சரிங்களா? அப்போ கேஜி மீட்டர் இன்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர் வந்துருது s பவர் -2. அப்போ இதோட எஸ்ஐ யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் தான். இது ஃபோர்ஸ் இன்டு இது ஃபோர்ஸ். சரிங்களா? ஃபோர்ஸுக்கு நியூட்டன், இது மீட்டர் அல்லது இங்கேயும் நீங்க ஜூல்னே சொல்லிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? ½ mv². இது தெரிஞ்ச ஃபார்முலா தான். இப்போ ஹாஃப்க்கான எஸ்ஐன்றது கிடையாது, நம்பர். சரிங்களா? அதனால இதை விட்டுருவோம். மாஸ் இன்டு வெலாசிட்டி ஸ்கொயர். மாஸ்க்கு கேஜி போட்டிருக்கேன். வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் எழுதிருக்கீங்களா? வெலாசிட்டி எஸ்ஐ யூனிட் m s பவர் -1. இது வெலாசிட்டிக்கான எஸ்ஐ யூனிட். இதை ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா m க்கு ஸ்கொயர் காமன், s பவர் -2 இங்க பிராக்கெட் இருக்கால மல்டிப்ளை ஆயிருச்சு. அப்ப s பவர் -2 ஆயிடும். சரிங்களா? கேஜி மீட்டர் ஸ்கொயர் s பவர் -2. இதுவும் ஏதோ யூனிட் தான். அப்போ நியூட்டன் மீட்டர் இதெல்லாம் பாருங்க, 4 குவான்டிட்டிக்குமே சிமிலர் குவான்டிட்டியா வருது. சிமிலர் சிம்பிள்ஸ் அண்ட் சிமிலர் எஸ்ஐ யூனிட்ஸ் வருது. அப்போ இன் கேஸ் क्वेश्चनல which are the following two quantities or 3 quantities or even 4 quantities having similar SI units அப்படி கேட்டாங்கன்னா you can என்ன பண்ணலாம்? You can choose these 4 quantities. என்னோட quantities பாருங்க, work, torque, potential energy, kinetic energy, or else you can add any kind of energy, any format of energy கூட இங்க போட்டுக்கலாம். எனர்ஜி அப்படின்னு வந்துட்டாலே என்னதான் யூனிட் இருக்க போகுது? எனர்ஜின்னு வந்துட்டா either நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல் தான் இதோட SI யூனிட். அதனால இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. எந்தெந்த குவான்டிட்டிக்கெல்லாம் சிமிலரா வருதுன்னு பாருங்க. இப்போ நம்ம டேபிள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு 4 குவான்டிட்டி சொல்லியிருக்கோம். நீங்க அந்த 94 ஃபார்முலாஸை படிக்கிறீங்க இல்லையா? படிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது சிமிலர் குவான்டிட்டிஸா தெரிஞ்சது, ஒரே மாதிரி குவான்டிட்டியா தெரியுது அப்படின்னா அதை எடுத்து நீங்க நோட்ஸ்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்ப உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டாபிக்ல நீ அடுத்து ஒரு 10 குவான்டிட்டிஸ் பார்த்திருக்கோம். நீ அடுத்து 11 to 15 குவான்டிட்டிஸ் அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அடுத்து 11 to 15 குவான்டிட்டிஸ் டெரைவ்ட் குவான்டிட்டிஸ்ல பார்க்க போறோம். சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். இந்த சர்ஃபேஸ் ஸ்ட்ராங்கா அல்லது ஸ்டிஃபா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு லென்த்துக்கு அப்ளை ஆகிற ஃபோர்ஸ். சரிங்களா? அப்போ இந்த மீனிங் என்ன? ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த். சரிங்களா? அப்போ ஃபோர்ஸ்க்கான எஸ்ஐ யூனிட் பாருங்க. ஃபோர்ஸ்க்கு எஸ்ஐ யூனிட் நியூட்டன், லென்த்துக்கு மீட்டர். அப்போ இதை மீட்டர் மேல போகும்போது நியூட்டன் பெர் மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ரெஷர் ஆர் ஸ்ட்ரெஸ் ரெண்டும் வேற வேற லெசன்ல நீங்க படிக்கிறீங்க. ப்ரெஷர் அப்படின்றது நீங்க லிக்விட் பத்தி படிக்கும் போது, ஃப்ளூயிட்ஸ் பத்தி படிக்கும்போது படிக்கிறீங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்றது சாலிட்ஸோட பிஹேவியர் பத்தி படிக்கும்போது செகண்ட் வால்யூம்ல 11th கிரேட்ல படிக்கிறீங்க. சரிங்களா? சோ பிரஷர் ஆர் ஸ்ட்ரெஸ் ரெண்டுக்கும் ஃபார்முலா சேம் தான். என்ன ஃபார்முலா பாருங்க? ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, ஓகே, அல்லது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா ஃபார்முலா பாருங்க. நியூட்டன், ஃபோர்ஸுக்கு எஸ்ஐ யூனிட் நியூட்டன். இந்த ஃபார்முலாக்கான இது எஸ்ஐ யூனிட். ஏரியாக்கு மீட்டர் ஸ்கொயர் நமக்கு தெரியும். சரிங்களா? சோ நியூட்டன் மேல வரும்போது மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது மைனஸ்ல போயிடும். சரிங்களா? அவ்வளவு, இது மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் அப்படின்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். இங்க வந்து நம்ம லென்த் மட்டும் எடுத்திருக்கோம். அதனால சேஞ்ச் இன் டைமென்ஷன் பதிலா லென்த் போட்டிருக்கோம், ஒரிஜினல் லென்த் போட்டிருக்கோம். அதாவது நீங்க ஃபார்முலால சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இப்படி போடுவீங்க. சரிங்களா? இப்படி போட்டுக்கலாம். இது வந்து நீங்க சேஞ்ச் இன் ஏரியா பை ஒரிஜினல் ஏரியா அல்லது சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம், இந்த மாதிரி மூணுக்குமே காமனா சொல்றதுனால நம்ம டைமென்ஷன் சொல்லிக்கலாம். இல்ல லென்த்துக்கு மட்டும் தான் பார்க்க போறோம் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் போட்டா போதும். சரிங்களா? ரெண்டுமே பாருங்க, சேஞ்ச் இன் லென்த் எதுல அளக்க போறீங்க? மீட்டர், ஸ்கேல் மீட்டர் தான். ஒரிஜினல் லென்த் அதுவும் மீட்டர் தான். அப்ப ரெண்டு கேன்சல் ஆயிருது, யூனிட் எதுக்கு வராது, நோ யூனிட். சரிங்களா? சோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல क्वेश्चन எப்படி கேட்கலாம்? which are the following quantities having no unit? சரிங்களா? யூனிட்டே இல்லாத குவாண்டிட்டி எதுன்னு கேட்கலாம். அப்புறம் டைமென்ஷன்ஸ் பத்தி பார்க்கும்போது அதுல டைமென்ஷன்ஸே வராத குவாண்டிட்டி எதுன்னு கேட்கலாம். அப்போ எதுக்கெல்லாம் வந்து நோ யூனிட் கான்செப்ட் வருது அப்படின்னு பாத்துக்கிறோம். இதுல ஒன் சச் கான்செப்ட் என்னதான்? ரேஷியோ இந்த குவாண்டிட்டி மேல ஒரு குவாண்டிட்டி அதே குவாண்டிட்டி டெனோமினேட்டர்ல வந்துச்சுன்னா, சரிங்களா, இதோட
மேக்னிடியூட் தான் சேஞ்ச் ஆகுது சரிங்களா. மற்றபடி இதோட வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நீங்க போடுற எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் எஸ்ஐ யூனிட் எல்லாம் சிமிலரா இருக்கும்போது ரெண்டு கேன்சல் அவுட் ஆயிருது, அதனால யூனிட் இங்க வரப்போறது இல்ல. ரைட், அடுத்து கிராவிடேஷனல் குவான்டிட்டி, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அண்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இது ரெண்டுக்குமே நீங்க என்ன ஃபார்முலா வச்சிருந்தீங்க அந்த ஃபார்முலா பாருங்க. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் எந்த ஃபார்முலா வந்து நம்ம சூஸ் பண்றோம், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி எடுத்துக்குவோம். அதுல என்ன ஃபார்முலா இருக்கு, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு proportionality constant G, mass if two mass are equal, m னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா m ஸ்கொயர் போட்டுக்கலாம், distance ஸ்கொயர். சோ இத தான் நம்ம இங்க போட்டுருக்கோம். இது வந்து இந்த ஃபார்முலாவை in favor of G நான் கன்வர்ட் பண்ணிட்டேன், G க்கு இத மாத்தி இருக்கேன் சரிங்களா. G க்கு மாத்திட்டு இந்த ஃபார்முலா அப்படியே எழுதிருக்கோம். அப்போ ஃபோர்ஸ் வந்துருது, ஃபோர்ஸ்க்கான SI யூனிட் நியூட்டன், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னா மீட்டர் ஸ்கொயர். அடுத்து இங்க மாஸ் பாருங்க m1 m2 ரெண்டு நம்ம சிமிலர் மாஸ், m1 னாலும் m2 னாலும் யூனிட் என்னதான், கேஜி தான், கிலோகிராம் தான் மெஷர் பண்ண போறோம் இந்த மாஸ் ரெண்டுமே சரிங்களா. இப்போ மாஸ் ஸ்கொயர்ன்றது கிலோகிராம் ஸ்கொயர், மேல வரும்போது கிலோகிராம் பவர் -2 அப்படின்னு போட்டுருக்கோம் சரிங்களா. இதுல பாருங்க பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அதே மாதிரி தான் ஃபார்முலா எக்ஸ்பிரஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் என்ன, எனர்ஜி ஈக்குவல் டு h நியூ சரிங்களா. இப்போ h க்கு இன் ஃபேவர் ஆஃப் h இந்த ஃபார்முலா மாத்திருக்கேன். மாத்திட்டீங்கன்னா எனர்ஜி மேல வந்துருது, ஃப்ரீக்வன்சி கீழே போயிடுச்சு, நியூன்றது ஃப்ரீக்வன்சி, இது ஃப்ரீக்வன்சி சொல்லுது. அப்போ எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சி அர்த்தம், எனர்ஜிக்கான எஸ்ஐ யூனிட் என்ன ஜூல், ஃப்ரீக்வன்சினா 1 பை டைம் பீரியட் அர்த்தம், 1 பை டைம்ன்றது 1 பை செகண்ட் போட்டிருக்கோம் சரிங்களா. அப்போ செகண்ட் மேல வரும்போது இது ஆல்ரெடி இங்க வரும்போது மைனஸ்ல இருக்கும், திரும்ப மேல வரும்போது மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். ஸோ ஜூல் செகண்ட் அப்படின்றது தான் இதோட யூனிட். இதான் அந்த முக்கியமான 15 derived quantities.